தீட்சை அப்படின்னா அந்த அதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. தீட்சை தீ பிளஸ் அட்சை, அட்சம். அட்சம்னா என்னது? அட்சம்னா கண். ருத்ராட்சம்னு சொல்லுவோம்ல, ருத்ரனுடைய அட்சம், ருத்ரனுடைய கண்ணுன்னு சொல்லுவோம்ல. அட்சம்னா கண். அட்சத்துல இருக்குது தீ. இப்ப உங்க அட்சத்துல கண்ணுல இருக்குல்லவா தீ, துலங்குதுல்லவா? உங்க கண்ணுல இருக்குது ஏற்கனவே தீ, ஒளி. அத பெருசாக்கணும், தூண்டணும். உங்க அட்சத்தில் இருக்கக்கூடிய தீய தூண்டுறதுதான் தீட்சை. எப்படி? ஒரு கம்பு வச்சோ குச்சோ வச்சோ உங்க கண்ணு தூண்டல, நினைவால் உணர்வால், அதுதான் தீட்சை. சில சாமியார்கள் என்ன பண்ணா 2 விரல வச்சு கண்ணை அழுத்தி விட்டுருவான், செத்தான். அதுவும் தப்பு, பெரிய தப்பு. தொடவே கூடாது. தொடாமல் தொடுவது, நினையாமல் நினைப்பது, அதுதான் ஞானம். அப்ப எப்படி தொடறது? உணர்வால். என்னுடைய அட்சத்துல இருக்கக்கூடிய தீயால உங்க அட்சத்தில் இருக்கக்கூடிய தீய தூண்டுறதுதான் தீட்சை. அட்சத்தில் இருக்கக்கூடிய தீயை தூண்டுறதுக்கு பேர் தான் தீட்சை. இதுக்கு பேர் தான் தீட்சை. அப்ப குரு மூலமாக அந்த உணர்த்துதல் நீங்க பெற்ற பிறகுதான் நீங்க நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ முடியும். இதுதான் பிராக்டிக்கல் வே. இதுதான் தவம் செய்யக்கூடிய முறை. சரி, இப்படி செய்யணும். இத எப்படி உணர்றது? அந்த உணர்வுன்னா எப்படி இருக்கும்? இதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அப்ப மனம் நிலைத்திருக்கணும், உணர்வோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உணர்வு தேவை, அதுக்கு ஒரு பற்றுதல் தேவை. அப்ப அந்த பற்றுதலை கொடுக்கறதுக்கு பேர் தான் தீட்சை. இப்ப நம்ம நினைக்க வேண்டியது கண்மணி ஒளி. அப்ப கண்மணியில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை நினைக்கணுமானா அந்த இடத்துல நமக்கு ஒரு உணர்வு வேணும். அந்த உணர்வை கொடுக்கறது தான் தீட்சை. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்வை நீங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டு அந்த நினைப்பிலேயே அந்த உணர்விலேயே லயிச்சு கண்ணை திறந்துகிட்டு பேசாம இருந்தா, நினைக்க 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 உணர்வு பெருக 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 ஒளி பெருகும். ஒளி பெருகுனா எங்க போகும்? உள்ளதானே வழி இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இங்கதான் சேரும். நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். தவம்ங்கிறது என்னதுன்னா சும்மா இருப்பதுவே தவம். மூச்சை பிடிக்கிறது, காத்தரைக்கிறது, தலையில நிக்கிறது, அங்க போறது இங்க போறதுக்கு பேரு தவம் இல்ல. சும்மா இருப்பதுவே தவம். சும்மா இருக்கிறதுக்கு உண்டான உபாயம்தான்